மோதல்கள் இடம்பெறும் நாடுகளைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் உட்பட ஏனைய அனைத்து அகதிகளுக்கும் குடியுரிமையை வழங்குவதை டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் நிறுத்தியுள்ளது. இந்த நிலையில் வாஷிங்டன் டிசிக்கு அருகிலுள்ள டல்லஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கிய வெள்ளையின தென்னாப்பிரிக்கல் குழுவிற்கு அமெரிக்க அதிகாரிகள் அன்பான வரவேற்பை வழங்கியுள்ளனர். அமெரிக்காவில் அகதி விண்ணப்பங்களை செயற்படுத்துவதற்கு பெரும்பாலும் மாதங்கள் ஆண்டுகள் கூட எடுக்கின்ற போதிலும் இந்த குழுவினரின் அகதி தகுதி துரிதமாக பரிசீலிக்கப்படவுள்ளது. இந்த குழுவினரின் அகதி விண்ணப்பங்கள் துரிதமாக செயற்படுத்தப்படுவது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த டொனால்ட் டிரம்ப், தென்னாப்பிரிக்காவில் இனப்படுகொலை இடம்பெறுவதாகவும் வெள்ளையின விவசாயிகள் குறிவைக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். எனினும் அகதி நிலைக்கு தகுதியான எந்தவொரு துன்புறுத்தலையும் அமெரிக்காவை சென்றடைந்த குழு அனுபவிக்கவில்லை என தென்னாப்பிரிக்க அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வெள்ளை இனத்தவர்கள் தொடர்பான அமெரிக்காவின் மதிப்பீடு உண்மையானது அல்லவென தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிறில் ரமபோச டொனால்ட் டிரம்பிடம் கூறியுள்ளதுடன், ஒரு அகதி என்பவர் அரசியல் துன்புறுத்தல், மத துன்புறுத்தல் அல்லது பொருளாதார துன்புறுத்தலுக்கு பயந்து தமது நாட்டை விட்டு வெளியேறும் ஒருவராக இருக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் துரதிருஷ்டவசமாக அகதிகளாக வெளியேறுவோர் உள்ள நாடு அவர்களை அகதிகள் என ஒப்புக்கொள்ளாதது ஆச்சரியமானது ஒன்று அல்லவென அமெரிக்காவின் துணை வெளிவிவகார செயலாளர் கிறிஸ்டோபர் லாண்டவ் கூறியுள்ளார்.